ஒரு சமயம் விஜயநகரத்தின் திருமால்புரம் என்ற கிராமத்தில் குளம் வெட்டுவதற்காக பூமியை தோண்டினார்கள். அப்போது அந்த இடத்தில் மிக பழமை வாய்ந்த விஷ்ணு கோவில் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். குளத்தை வெட்டியவர் மன்னரிடம் சென்று இந்த விஷயத்தை கூறினார். தெனாலிராமன், மூத்த அமைச்சர் ஒருவர் ஆகியோரை கூட்டிக் கொண்டு மன்னர் குளம் வெட்டப்பட்ட இடத்திற்கு வந்தார். அங்கு அழகிய விஷ்ணு சிலை இருப்பதையும் அவர் கண்டார். தெனாலிராமரே, இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷ்ணு ஆலயம் இருந்திருக்க வேண்டும். காலப்போக்கில் மண்ணிற்குள் புதைந்து போயிருக்கிறது. மன்னா, விஷ்ணு செல்வத்திற்கு அதிபதி. நம் நாட்டில் ஒரு பழமையான விஷ்ணு ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டது நாட்டில் செல்வம் செழிக்கப் போகிறது என்பதற்கு அறிகுறி மன்னா. சரியாக சொன்னீர்கள் மந்திரியாரே. மன்னா, உடனே இந்த இடத்தில் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆலயத்தை சுற்றி அருமையான தோட்டம் அமைக்கப்படட்டும். உத்தரவு மன்னா. கிருஷ்ணதேவராயரின் உத்தரவுப்படி கோவிலை கட்ட ஆரம்பித்தார்கள். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தயாரானது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் கோவிலின் வேலைகளை பார்வையிட ஒரு நாள் தெனாலிராமனுடன் வந்தார். கூடவே மூத்த அமைச்சரும் வந்திருந்தார். மன்னர் கோவிலையும் தோட்டத்தையும் சுற்றி பார்த்தார். கோவில் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் தோட்டம் சரியாக அமையவில்லையே. இதோ இருக்கிறதே மன்னா, ரோஜா, அரளி, முல்லை, சாமந்தி போன்ற மலர்களும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மா, பலா, வாழை போன்ற கனிவகைகளும் நடப்பட்டுள்ளது மன்னா. 1000 இருந்தாலும் நான் விரும்பும் தோட்டம் எங்கே? அதை காணவில்லையே. மன்னரின் விருப்பம் என்னவென்று மந்திரியாருக்கு புரியவே இல்லை. தலையை சொரிந்தார். உடனே தெனாலிராமன் குறுக்கிட்டு, அரசே, நீங்கள் விரும்பும் தோட்டத்தை கோவிலின் இன்னொரு பகுதியில் வளர்க்க ஏற்பாடு செய்துள்ளேன். என்னுடன் வாருங்கள், காட்டுகிறேன். தெனாலிராமனை அரசர் பின்தொடர அவர் பின்னால் எல்லோரும் சென்றார்கள். தெனாலிராமன் காட்டிய இடத்தில் ஒரு தொட்டியில் துளசி செடி வளர்க்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்ததும் அரசர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தெனாலி, நீர் மிகவும் புத்திசாலி. ஒரு விஷ்ணு கோவிலுக்கு மிகவும் முக்கியமான தோட்டம் துளசி செடிதான். அதை நான் சொல்லாமலே நீங்களே புரிந்து கொண்டு வளர்த்துள்ளீர்கள். உங்களுக்கு பாராட்டுகள். நன்றி மன்னா, இது என் கடமை. சாதாரணமான இந்த விஷயம் தனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று மந்திரியார் தலை குனிந்தார். என்ன குழந்தைங்களே, ஒரு சின்ன பொருள் கூட சில இடத்துல பெருசா பேசப்படும். மூலிகை குணம் உள்ள இந்த அருமையான துளசி செடியை நம்ம வீட்லயும் வளர்த்து நம்ம எல்லாம் பயனடையணும். என்ன, வளர்ப்பீங்களா? எந்த குற்றத்தை யார் மேல் சுமத்தினாலும் அவர் இருக்கும்போது அரசபையில் சொல்லுங்கள். உண்மையா என்று விசாரிக்கிறேன். இப்போது நீங்கள் போகலாம். மந்திரியார் தலையை குனிந்து கொண்டு போக மன்னர் யோசனையில் ஆழ்கிறார். இந்த அமைச்சர் சுந்தரர் தொடர்ந்து பல நாட்களாக தெனாலிராமர் மேல் புகார் கூறுகிறாரே, ஒருவேளை உண்மையா